சர்வதேச தரத்திலான கல்வி ஆய்வக கூடங்கள் கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? VIT சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். ஹிஸ்புல்லா அமைப்பின் புதிய தலைவராகலாம் என எதிர்பார்க்கப்பட்ட ஹஷீம் சஃபிதீன் கொல்லப்பட்டிருக்கிறார் இஸ்ரேல் தாக்குதலில். விவரங்களை அறியலாம். எமது மூத்த இணை ஆசிரியர் திரு ஹரிஹரன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ஹரிஹரன். இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தானா? இஸ்ரேலிலிருந்து நமக்கு தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் மற்றும் தகவல்கள் என்ன? விவரங்கள். இது சர்வதேச ஊடகங்கள்ல இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இத இஸ்ரேல் ராணுவமும் ஹெஸ்புல்லாவும் இன்னும் உறுதி செய்யல. அந்த செய்தியை நம்ம எதிர்நோக்கணும். ஆனா புரிதல் என்னவென்றால் ஹஷம் சஃபதீன், அதாவது ஹெஸ்புல்லாவுடைய நம்பர் 2 தொடர்ந்து செயல்பட்டு வந்திருப்பவர், குறிப்பாக 2001 ஹெஸ்புல்லாவுடைய நம்பர் 2 செயல்பட்டு வந்திருப்பவர். ஹெஸ்புல்லாவுடைய நம்பர் 1 ஹசன் நஸ்ரல்லா அவர் வாரம் இஸ்ரேல் ராணுவத்துடைய தாக்குதல்ல கொல்லப்பட்டார். ஆப்வியஸா அவருடைய இடத்துக்கு இவர் தான் வருவார் என்று கருதப்பட்டது. ஹஷம் சஃபதீன் இவர் யார் என்றால், கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லாவுடைய உறவினர், அதாவது அவருடைய தாய் வழி சொந்தம், அவருடைய கசின். அவர் தான் வருவார் அப்படின்னு கருதப்பட்ட நிலையில இவரையும் குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் ஹிஸ்புல்லாவுடைய உளவு தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அங்கேயும் கூட அவர் பங்கர்கள்ல பூமிக்கு அடியில தான் இருந்திருக்கிறார் அப்படின்னு செய்தி. ஒரு பங்கர் பஸ்டர் பாம்னு சொல்லுவாங்க. அந்த பங்கர் பஸ்டர் பாம்ல தான் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். அது போல பங்கர் பஸ்டர் பாம் இவர் மீதான தாக்குதலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்ல நஸ்ரல்லாவுடைய நம்பர் 2 அவருடைய இடத்துக்கு வருவார் என்று கருதப்பட்ட ஹஷம் சஃபதீனும் கொல்லப்பட்டிருக்க கூடும் என்ற தகவல் ஹெஸ்புல்லா தரப்புல லெபனான்ல சர்வதேச ஊடகங்களுக்கு சோர்சஸ் தெரிவிப்பது என்னவென்றால், நேற்று நடந்த தாக்குதல் இருந்து இவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை, அதனால இவர் தொடர் எல்லைக்கு அப்பால் இருக்கிறார் அப்படிங்கிற காரணத்தினாலையும் பல்வேறு உளவு சோர்சஸ்லயும் வரக்கூடிய தகவல் ஹெஸ்புல்லாவுடைய நம்பர் 2 கொல்லப்பட்ட நஸ்ரல்லாவுக்கு பதிலாக அவரிடத்துக்கு ஹெஸ்புல்லா தலைவராக வருவார் என்று கருதப்பட்ட சஃபதீனும் இஸ்ரேலுடைய ராணுவ தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்க கூடும் என்ற தகவல் வந்திருக்கிறது. இவர் பாத்தீங்கன்னா ஹெஸ்புல்லாவுடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், அதாவது செயற்குழுவுடைய தலைவராகவும் செயல்பட்டு வந்திருப்பவர். ஈரானோடு தொடர்பு கொள்வதில், ஈரானோடு ஆயுதங்கள் பெறுவதில் ஒரு ரொம்ப முக்கிய பங்காற்றியிருந்தார். இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் இவரை ஸ்பெஷலி டெசிக்னேட்டட் குளோபல் டெரரிஸ்ட், சர்வதேச தீவிரவாதி என்றெல்லாம் பட்டியலிட்டிருக்கிறாங்க. ஒரு ஹை ப்ரொஃபைல் டார்கெட் தான் இவர். நஸ்ரல்லாவை தொடர்ந்து இவரும் கொல்லப்பட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவத்தோடு பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக 2 தரப்பிலையும் இந்த அறிவிப்பு எதிர்நோக்கப்படுகிறது. நன்றி திரு ஹரிஹரன், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு. சர்வதேச தரத்திலான கல்வி ஆய்வக கூடங்கள் கட்டமைப்பு வசதிகளை நேரில் பார்க்க வேண்டுமா? VIT சென்னைக்கு வாங்க. அனுமதி இலவசம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.